பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. குறைந்து கொண்டு வருகின்ற கொள்ளையை முற்றிலும் அழிந்து போகும்படியாக மூன்றாவது அலை தோன்றாமல் மக்களை இறைவன் காப்பாற்றும் என்பது திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த நோயினால் மறைமாவட்டத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலை அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என மன்றாடுவோம். அன்னை மரியாதையின் பாதுகாவலால் நம்முடைய பங்கிலே நோயினால் அவர்களுடன் அனைத்து மக்களும் நற்சுகம் பெற்று மீண்டுமாய் இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய அவர்களை அளிக்க வேண்டும் என மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது இறந்த எஸ்.வை. சாமுவேல் சசிகலா என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நாம் மக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் நினைவிற்கு கொண்டு வந்து மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம்பிக்கிறக்க மொழித்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க ஒரு திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. ஆனால் மக்களாகிய எங்களுக்கு உள்ள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதைகளிலும் அமைதி வழியில் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார்.
என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோவின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன்.
என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர் அல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவார். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 57 முதல் 66 மற்றும் 80. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தை பெயரே அதுக்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவரை பார்க்க வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவரிடம் உன் உறவினருக்கு பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தை பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்போதே அவரது வாய் திறந்தது, நாக்கத்தவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்ட அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்ட யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் நிறுத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். எல்லா குழந்தை ஆண்டவருடைய கைவன்மை பெற்றிருந்தது. குழந்தையாக இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தவறு வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இதிலும் திருச்சபையினுடைய வரலாற்றிலே மிகவும் உன்னதமான நாள், ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஸ்தாபகரின் பிறப்பு விழா. திருச்சபையின் சரித்திரத்திலே 2 பேருக்கு தான் பிறந்த நாள் விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. மற்ற எல்லோருக்கும் அவர்கள் இறந்த நாளைத்தான் திருநாளாக திருச்சபை கொண்டாடுகிறது. அது 2 பேருக்கு மட்டும் பிறந்த நாளை விழாவாக கொண்டாடுகிறது. ஒன்று கிறிஸ்துவின் பிறப்பு, டிசம்பர் 25ஆம் தேதி. இன்னொன்று அவருடைய முன்னோடியாக வந்த ஸ்தாபகரின் பிறப்பு இன்றைய தினம். திருச்சபை பெருவிழாவாக
கொண்டாடுகிறது. பகலில் ஒரு திருப்பலியும், அதுக்கு முன்னதாக வெஸ்பர்ஸ் என்று சொல்வார்கள். மாலை 6 மணிக்கு, நேற்று தினம் 6 மணிக்கு அந்த திருச்சபை காலம் தொடங்கும் போது சொல்லக்கூடிய ஒரு திருப்பலி மாலை திருப்பலி என்று சொல்லுவார். முதல் நாளுக்கு முன்னதாக 6 மணிக்கு மாலையிலே வெஸ்பர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த திருப்பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு நிலையை ஸ்நாபகாரனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் பலவித காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், கிறிஸ்துவின் முன்னோடியாக அவர் வந்தவர், கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்க வந்தவர். இரண்டாவதாக, கிறிஸ்துவை வயிற்றின் உள்ளே இருக்கும் போது இனம் கண்டு அவரால் அர்ச்சிக்கப்பட்டவர். எலிசபெத் சொல்லுகின்ற வார்த்தை, என் வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்கடிப்பால் சொல்லியது என்று சொல்லும் போது 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. இவர் மரியாள் வயிற்றுல இருக்காரு, அவர் எலிசபெத் வயிற்றுல இருக்கிறாரு. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங். எதற்காக இன்றைய தினம் இந்த திருவிழாவை கொண்டாடும் போது மார்ச் மாதம் 25ஆம் தேதி மங்களானை விழாவை நாம் கொண்டாடி, கபிரியேல் தூதர் ஆண்டவருக்கு மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன ஜெபம். நீ ஒரு மகனை கருத்தரிப்பாய். அப்போது சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னுடைய உறவினர் எலிசபெத் அவரும் ஒரு குழந்தை கருத்தரிக்கிறார். இது 6வது மாதம். ஆகவே மார்ச் 25ஆம் தேதி 6வது மாதம். இந்த தினம் ஏப்ரல் 24, 7, 8, 9 மாதம். ஏறக்குறைய ஸ்தாபகர் பிறந்த நாள் சரியாக திருச்சபையால் கணிக்கப்பட்டிருக்கிறார். எனவேதான் இந்த விழாவை திருச்சபை இந்த நாளிலே கொண்டாடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்தாபகர்களை பொறுத்தபடி யோசிக்கும் போது, அவர் உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்தவர், கிறிஸ்துவால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆண்டவருடைய வழி ஆயத்தம் செய்யப்பட்டவர். பல வகையில் இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இழிவை ஏற்படுத்திருக்கிற மலதில் என்ற ஒரு வார்த்தை நீங்க செய்தவர், தாய்க்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சியை தந்தவர். அந்த காலகட்டத்திலே குழந்தை பிறக்கவில்லை என்றால் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். ஆனால் அதை தன்னுடைய பிறப்பினால் மாற்றி வயது முதிர்ந்த காலத்திலும் நம்முடைய பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தந்த ஒரு புனிதராக இருக்கிறார். இறைவனுக்காக தன்னையே ரத்தம் சிந்தும் அளவுக்கு, கழுத்து வெட்டப்படும் அளவுக்கு தியாகம் செய்த ஒரு புனிதராக இருக்கிறார். இவன் திருச்சபை அவருடைய விழாவை மிக முக்கியமான விழாவாக கொண்டாடுகிறது. இன்று அவருடைய விழாவை கொண்டாடும் போது எவ்வாறு கிறிஸ்துவுக்காக தன்னையே வெறுத்து ஒதுக்கி வெட்டு கிளியும் காட்டு தேடும் ஒன்று வனாந்தரத்திலே காலை நேரத்திலே வாழ்ந்து நேரம் வரும்போது அவரை அறிவித்து ஞானஸ்தானம் பெற மக்களை அழைத்தாரோ, அதுபோல் திருச்சபையின் மக்களாக இருக்க நாமும் திருச்சபை வளர்ப்பதற்கு முன்வர வேண்டும். அதே ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். கிறிஸ்து நம் மனிதர்கள் பங்கு கொண்ட திருவிழமானார். இந்த தண்ணீர் ரசமறை பொருள் வழியாக நாமும் அவருடைய இறையல்பில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரை அழைத்துள்ள நிவாவை போற்றுகிறோம். அருட்பெருக்கும் நாங்கள் அப்பத்தை ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித வழிப்பிற்பாக இந்த அப்பத்தை, திராட்சை கொடியும் மனித வழிப்பிற்பான ரசத்தை நாங்கள் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகவும் எங்கள் ஆன்ம பானமாகவும் மாறும். எவரைவிலாதி ஆண்டவரை தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றலும் நாங்கள் இன்று
உம் திருமண ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்களை கழுவியரிடம், பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கியவரிடம். அன்பு சகோதர சகோதரி, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நோக்கி ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, ஒரு திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நேரம் இறைவனை சேர்ந்திருக்கின்ற அருட்தந்தை ஆரோக்கிய சாமி அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். சனேஷ சபையை சேர்ந்தவர், என்னுடைய நண்பர், நெருக்கமான நண்பர், மாரடைப்பினால் நேற்று தினம் காலை 10 மணிக்கு இறைவனை சேர்ந்திருக்கின்றார். ஒரு லாயராக ஏழை மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருந்தவர். அவர் மறைந்த வெளியிலே இறைவன் அவருக்கு இலைப்பாற்றி அளிக்க வேண்டும் என நாம் மன்றாடுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான யோவானை முன்னிட்டு நாங்கள் உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களும் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்து அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதனின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்கடிப்பார் சொல்லினார். இறைவாக்கியர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செமரியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழக் காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்று மிகுந்த விண்ணவரோடும் சேர்ந்து நாங்கள் மண்ணுலகில் இணையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: வானக தந்தை, நிர்மையாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகபடி தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்
அவனவை உணவருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். திருச்சபை தலைவர்களை பொதுநிலை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என மன்றாடுவோம். தந்தையை நிபம் அழைத்துக் கொண்ட அருள் தந்தை அந்தரி சாமி, SY சாமுவேல், சசிகலா என்னும் அடியார்களை நிறைவு கூர்ந்தரிடம் ஒரு ஞானஸ்தானம் வழியாக திருமணத்தை மறுத்து அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல் உயிர்த்திரம் அவரை போல் இருக்க செய்துள்ளோம். அன்னை மரியாள் புனித சுசேப்பர், கொள்ளை நோய்களுக்கு பாதுகாவலான புனித செபஸ்தியார் இவருடைய பரிந்துரை என்றும் நம்மோடு இருந்து வாழ்விக்க வேண்டும் என மன்றாடி மூவர் தேவனை நாம் வாழ்த்துவோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் அல்ல இறைவனாக தந்தையை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரின் முன்னோடியான ஸ்தாபகர் இழப்பர் இறை அரசை முன்னறிவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இறை அரசை தொடர்ந்து முன்னறிவிக்கக்கூடிய நல்ல மனதை இறைவன் அளிக்க வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற ஆண்டவருடைய அன்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் நம் அனைவரோடும் எங்கும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருநமத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உடலாகிய உம்மை கைவிட்டு ஓய்வுக்கு காத்திருக்கிறோம். செபிப்போமாக. இறைவா, விண்ணக சமரின் விருதை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பை மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரின் நிறைவாக ஆசிர்வதித்து என்றென்றும் எப்போதும் பாதுகாத்தருள்வாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. வானோர்கள் வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே. வானோர்கள் வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே.